உண்மையா இல்லையா? அப்படி குற்றவாளி ஆக்கிறதுக்கு அவள் தவறாக சொல்லி கொடுத்து நம்ம பிள்ளை பாசம் இல்லாமல் ஆக்கிடுவாங்கிற பயம் உன் மனத்தில் இருக்குது. அந்த பிள்ளைக்காக அவன் மனத்தை திருத்தி தரேன், உன்னையும் உயர்வாக வாழ வச்சு தரேன். போதுங்களா பாப்பா? பல சிக்கல்களுக்கு இடையில் இந்த மாலை அங்கேருந்து இங்கே வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? இவர் போய் சுதந்திரமாக போய் எடுத்து வரல. உண்மையா இல்லையா? அதனால் அவளும் வந்து இங்கே சேரதுக்கு சில சிக்கல்களை தாண்டி தான் அங்கே வரணும். அந்த சிக்கலை அறுத்து தெளிவாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. அவங்க வீட்டில் உள்ளவங்களே உன்னைய தேடி வந்து சேர்ப்பாங்க. அப்படி ஜெயிச்சுட்டாங்க. நல்லா இருடா மகனே, ஐஸ்வர்யமாக என்னைய குடும்பத்தோடு பார்க்க வருவேன். நல்லா சாப்பிட்டு போ, பட்னியாக மட்டும் போயிடாத. பணம் எவ்வளோ இருக்குது கையில்? இது எனக்கு வேண்டாம். இப்போ எழுதினபடியே ஒதுங்கிக்கிடவா? எப்படி செய்யணும்? அப்படி சொல்லட்டா? ஆம்பளை பேரை கால் வந்துட்டு வா. தம்பி, உன் மனசு இன்னும் சாமிகிட்ட போகலை. என்னையவும் உன் பிரச்சனையும் தான் நினச்சியான், கருப்சாமியை நீ நினைக்கலையான். அவர் என்ன பார்ப்போம்? ஆம்பளை என்ன சேர்த்துருவான். வா. மனைவியை பிரிஞ்சிருக்கிறவங்களாம் ஒரு கோபத்தில் புற மனசில் பிரிஞ்சிருந்தவனும் இருக்கான். ஆள் மனதில் அவன் திமிரு அடங்கட்டும்னு சொல்லி வெறுத்து தண்ணி அடிச்சுக்கிட்டு அவளை பற்றி நினைக்காமல் இருக்கிறவனும் இருக்கான். வாழ்க்கையில் பல்வேறு துயரங்கள் அவள் திருந்தணும்னு நினச்சி அவட்ட பேசாமலே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கவனும் இருக்கான். இப்படி விதவிதமான கேரக்டர்களெல்லாம் நம்ம பார்க்கத்தான் செய்தோம். ஆனாலும் மனிதன் என்னைக்காவது ஒரு நாள் தன்னை மறந்து தன்னுடைய உண்மையான ஆத்மார்த்தமான சிந்தனைக்கு வரும்பொழுது மனைவி மக்கள் வேணுங்கிற ஒரு தாகம் தானாக வரும். உண்மையா இல்லையா? அதைத்தான் நம்முடைய முன்னோர்களில் சொல்லுவாங்க, கோபத்தில் எடுக்கிற முடிவு தீர்ப்பு ஆகாது. கோபத்தில் எடுக்கிற முடிவு தீர்ப்பு ஆகாது. ஆசையில் கொஞ்சிற வார்த்தை உண்மையாகாது. என் கண்ணு, என் மணியே அப்படின்னு கொஞ்சுவான். ஆனால் அது விடிய காலம் கோபம் வந்து செவிட்டில் படார்னு எடுத்துருவான். ராத்திரி கொஞ்சிறது வேறு, விடிய காலம் கொடுக்கறது வேறு. சரியா? அப்போ ஆசையில் கொஞ்சிறது உண்மை இல்லை. கோபத்தில் எடுக்கிற முடிவு தீர்ப்பும் அல்ல. ஆவேசப்பட்டு கொடுக்கிற உறுதிமொழி நிலைக்காது. அதை செய்வேன், இதை செய்வேன், என்னத்தை செஞ்சிருவிய? ஒன்றுமே செய்ய மாட்டிய. 4 நாள் பட்டினியாட்டா படுத்த இடத்துலேருந்து எந்திக்க மாட்டிய. உண்மையா இல்லையாப்பா? அப்போ ஆங்காரம் மனுஷன் என்ன செய்யுது? முட்டாள்தனமாக போக வைக்கடா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஐயா பெரியவங்களை நான் சொல்லுறது தப்பு இருக்கா? நல்ல பாட்டு கேள்விப்பட்டேன். கண்ண முடிக்காப்பா உன் பக்கத்தில் வரேன். அப்பா விநாயக பெருமானே, என்ன செய்கிறது? விநாயகர் வராரு, உன் வீட்டு பக்கம் இருக்காராடா? அதான் அவரை கூப்பிட்டேன். வேலனுக்கு வள்ளியை மணமுடித்து வைத்த விநாயகா, இந்த அன்பு மகனுக்கு அவன் மனைவியை சேர்த்து இன்புற வாழ வைப்பாயாக. பிள்ளையாருக்கு 3 திங்கக்கிழமை தீபத்தை ஏற்றி உன் மனைவி உன்னை தேடி வருவான். அடுத்து உன்னை பார்க்கும் பொழுது கல்யாண சமேதராக குழந்தை குட்டிகளோடு உன்னை பார்ப்பேன்டா. வெற்றி அடைந்து வா, சந்தோஷமாக இருக்கு. கர்மசாமிக்கு சாப்பிடாமல் போயிடாடா. அது மட்டும் இங்கே உள்ள கட்டளை, கட்டாய கட்டளை, தெரிஞ்சுக்கா. என்னப்பா? ஆமாம். இன்னும் ஒருத்தன், என் மனைவி என்னையை விட்டு பிரிவாளா இல்லை அவளால் எனக்கு பிரச்சனை தான் நடந்துக்கிட்டு இருக்குமா அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். இதுக்கு நான் பதில் சொல்லலாமா? சொல்லலாம். அவன் கேள்வியை என்கிட்ட கேட்க வந்திருக்கான். எனக்குள்ள உத்தரவை நான் சொல்ல போகிறேன். கால் வந்துட்டு வா. இத்தனை சிறிய மனிதனின் தலையில் எத்தனை சுமைகளடா, 20 தொடங்கி 70 வரைக்கும் வாழ்வில் குழப்பமடா. காலம் சொல்லலாம். உண்மையா பொய்யானே? இல்லை தம்பி, இங்கே வாடா. ஒரே வார்த்தை கேட்க, அவன் வேணுமா வேண்டாமாடா உனக்கு? அப்போ நீ நீதிமன்றத்துக்கு நீ தானடா போகணும், ஏன்டா போகலை? இப்போ அவளுடைய மனத்தை பக்குவப்படுத்தி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம்னு நான் நினைக்கிறேன்டா. பக்குவம் ஆக மாட்டுக்கான்னு சொல்லுதியா? பக்குவம் ஆக மாட்டாள்னு சொல்லுதியா? உன் உண்மனது அவன் மேலே வெறுப்பு வந்துருச்சு, அதனால் உன் தீர்ப்பு இப்படி இருக்குது. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அதான் உண்மை.
அவன் மனத்தில் வந்து ஏதோ ஒரு காயப்பட்டுட்டான். என்னடா கண்ணை முடிக்கா வந்து உட்காரு, உன் உள்ளத்தின்படியே உனக்கு தெளிவான விடையை உருவாக்கி தந்துட்டேன். இந்தா ஜெயிச்சு வந்து என்னைய பார்ப்பாய், வெற்றி உண்டு மகனே, ஜெயிச்சு வா, போய்ட்டு வா. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா கல்யாணம் வர கூடி வந்து என் மனம் குழம்பி போச்சு. என் வீட்டில் யார் திருமணம் வரை கூடி வந்துச்சா? அப்படியாடா? யாருக்குடா? உனக்கு தானா? திருமணம் பேசியெல்லாம் முடிவுக்கு வந்தாங்களா? ரெண்டாவது தடவை வேண்டாம்னு ஓடி போச்சு. என்ன கால் வந்துட்டு வா. சின்னஞ்சீரிய வண்ணப்பிலை தம்பி, குனிஞ்சது உண்மை, கும்பிட்டது உண்மை, விழுந்தது உண்மை, உன் மனது சாமி பக்கத்தில் போகலைங்கிறதும் உண்மை. நல்ல கும்பிட்டு வாடா. என்னடா பிள்ளை நீ எல்லாம்? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், 1000 இருந்தும் என்ன மனதில் உறுதி வேண்டும். 1 2 3 4. உங்கள் அப்பாவுடைய அப்பா கூட பிறந்தவங்க 2 பேரா? ஒருத்தர் கல்யாணம் முடிச்சிருந்தாரா, பொண்டாட்டியை பிரிஞ்சிருந்தாரா? ஒரு தாத்தா பிரிஞ்சு தான் இருந்தார். கால் வந்துட்டு வா. கைரேகை பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கைக்குள்ளே படம் தெரியுது. என்ன நீங்கள் தம்பி, உனக்கு கழுத்தில் நாகம் சுற்றி இருக்கு. அந்த திருநாகத்தினுடைய உணர்வு அலைகள்லாம் ஸ்திரீயோடு சேர விடாத அளவுக்கு அப்படி தடுதல் பண்ணிட்டு நிற்கி. அதனால் அதெல்லாம் மாற்ற முடியுமான்னு பார்த்தேன். உன்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த பகுதியில் ஒரு சமாதி இருந்திருக்கு. அது நீ பார்த்துருக்கியா? உங்கள் அப்பாட்ட கேட்டிருக்கியா? கேட்கணும். தாத்தாக்கள் வாழ்ந்த இடத்துல ஒரு சமாதி இருந்துச்சான். நம்ம குடும்பத்துக்கு பாத்தியப்பட்ட சமாதியாம். அந்த சமாதியை நம்ம கும்பிடாமல் விட்டுருக்கோம். ஒரு ஆத்மாவுடைய சாபம் இருக்குன்னு சாமி சொன்னார்னு சொல்லுடா. சரியா? அதனால் அந்த சாபத்தை நீக்கி புண்ணியமாக திருமணத்தை நடத்தி வைக்க 2 பிள்ளை பாக்கியம் உனக்கு உண்டு. பௌர்ணமிக்கு முன்னால் என்னை வந்து பார். ஓ கர்பதாமிக்கு. அப்படியா? யாருக்கு? கோயம்புத்தூர் எல்லை அறுவை சிகிச்சை சம்பந்தமாக உடல் பாதிக்கப்பட்டு வந்தது யாருப்பா? அறுவை சிகிச்சை சம்பந்தமாக யாருக்கு ஆப்ரேஷன்? என்ன நோய்? காலில் வந்துட்டு வா, கவலைப்படாத. இங்கே எதுக்கு வந்திருக்க? காப்பாற்ற தானே வந்திருக்க. ஏன் அழுத? தம்பி பேக்க தூக்கிட்டு போகாத, உட்காரு. சரி உட்காரு. போ. இடத்துல இருக்கு பொறுக்கு. என்ன வரலாம், வாமா, பக்கத்தில் வந்து உட்காருங்க. முத போய் பார்த்தேன், உடம்புக்குள்ளே கர்ப்பப்பைக்குள்ளே ஏதோ வீக்கம் இருக்குன்னு சொல்லி ஒரு கதையை வச்சு அறுவை சிகிச்சை பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து குழந்தை சம்பந்தமான விஷயங்களில் அறுவை சிகிச்சை பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து ஏதோ வயிற்றில் பாதிப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சைக்கு தயாராகி அது வேறு மாதிரி விளைவாக இருக்கும்னு விதவிதமான டெஸ்ட்டெல்லாம் எடுத்து, ஆனால் டெஸ்ட்டில் ஒன்றும் இல்லைன்னு ரிப்போர்ட் வந்துடுச்சு. கால் வந்துட்டு வாங்க. இந்த போன் நம்ம அடிச்சுட்டோன்னே சரி அது வரலாம். செல்ல மகளே, உன் பிள்ளையினுடைய ஆயுள் கணக்குகளை நான் எடுத்து பார்த்தேன். அவளுடைய உயிருக்கோ ஆயுளுக்கோ எந்த ஆபத்தும் வராது. புரியுதாப்பா? 67 வயது வரை இனிமேல் உடம்புல நோய் வராமல் காப்பாற்றி தந்துருங்க. அவளுடைய பிள்ளைகளும் எதிர்காலத்தில் படித்து ஒரு பிள்ளை ஆசிரியை பணிக்கு போகும். என்ன பணிக்கு போகும்? ஆசிரியர் பணிக்கு போகும். இப்போ உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமாக ஒரு சில மனக்குழப்பம் உங்களுக்கெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு.
அது கடன்களால் கைவிட்டு போயிருமோங்கிற ஒரு சில கவலையும் வேதனையும் உங்களுக்கு இருக்குதான். உண்மையா? இதுக்கடையில் அடுத்தவங்கள்ட்ட கையெழுத்து போட்டு வாங்கின அக்ரிமெண்ட் சொந்தமான மன வருத்தமும் அடிக்கடி மண்டையை வந்து குடையுது. இதெல்லாம் மாற்றி உங்களை வாழ வச்சு தந்தால் போதுமில்ல செல்லவங்களே. காலில் வந்துட்டுவாங்க. அப்படியா முருகா நீ வாரியப்பா, என்ன விஷயம்? அப்படியா வரலாம், பார்த்து வர சொல்லுதேன். ஆட்டம் ஒரு நாள் 5:50க்கு பழனி மாமலைக்கு சென்று மாலையில் 5 மணிக்கெல்லாம் போயிருங்க. முருகப்பெருமான் பச்சை சாத்தி தங்கத்தேரில் உலா வருவான். அப்பொழுது அந்த உலாவுக்கு முன்னால் 2 பேரும் சாஸ்தாங்கமாக விழுந்து கும்பிட்டுட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று 6 முறை சொல்லி ஆனந்தமாக கும்பிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய விபூதியை கொண்டு என்னையை வந்து பாருங்கள். உங்களுடைய கடன்களெல்லாம் தீர்த்து உங்களை ஆனந்தமாக்கி வெற்றியாக்கி தாரேன். வேறு என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா, அந்த விபூதி என்னை கொண்டு வருவேன். அடுத்த மாதம் இது வந்து என்ன மாதம்? தை மாசி மாதம் கொண்டு வா. வேலை வந்து இந்த 2025க்குள்ளே வேலை கிடச்சிரும். வெற்றியாக்கி தரேன். நீ புண்ணியம் அடைவா. வா மகளே, வயிறார சாப்பிட்டு போங்க, அரைகுறையாக மட்டும் போயிடாதீங்க. போங்க பேசலாம். அதெல்லாம் திசை மாறி போச்சுமா. மாற்றி தரேன். என்ன தைரியமாக இருமா, போமா. கருப்பசாமிக்கு அப்படியா? அப்படியா கருப்பசாமி, என் மகனுக்கு வேலையும் வேணும், அவனுக்கு நல்ல புத்தியும் தரணும்னு கேட்டு வந்திருக்காங்க. யார் யார்? என் மகன், என் பையனுக்கு நல்ல வேலையும் வேணும், அவனுக்கு நல்ல புத்தியும் வேணும்னு கேட்டு வந்திருக்காங்க. யாரும்மா உன் பையன்? எங்கம்மா இருக்கான்? சரி, காலில் வந்துட்டு போதும். நல்ல புத்தி தான், கரெக்டு தான், நல்ல விஷயம்தான். எந்த முன்னேற்றத்துக்கும் ஒரு பொம்பளை காரணமாக இருப்பா. இன்னொரு தரம் கால் உண்டாச்சு. சந்தேக கோளு அது சந்தோஷ கேடு. உன் பையனை பற்றி ரொம்ப அவதூறான வார்த்தைகளும் சந்தேகமான பிரச்சனைகளும் கடன்காரங்களால் நிறைய சட்டப்படி இடைஞ்சல் வந்துருங்கிற பயமும் உருட்டு பிரட்டும் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத நண்பர்களை வச்சு கூத்தடிச்சுக்கிட்டு அலைதான் முட்டாப்பைய. கால் வந்துட்டுவான். ஓப்பன் பண்ணவா வேண்டாமா? ஓப்பன் பண்ணவா வேண்டாமா? பையன்கிட்ட கொஞ்சம் கெட்ட பழக்கமும் கையில் இருக்குமா? அதான் நீ சந்தேகப்படுறதுக்கு தான் நான் பாட்டு படித்தேன். சந்தேக கேடு அது சந்தோஷ கேடு. ஆமாம், ஓப்பன் பண்ணவா வேண்டாமா கருப்பசாமி? அந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணவா வேண்டாமா? அந்த பாக்கெட் அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணவா வேண்டாமா? அந்த ஓப்பன் பண்ணவா வேண்டாமா? ஓப்பன் பண்ணிட்டான். எஸ், கால் வந்துட்டு வா. நானே ஓப்பன் பண்ணிட்டேன். வரலாம். உன் பிள்ளைய திருத்தி தாரேன், கடனை தீர்த்து தாரேன். 9 மாத காலம் மன அமைதியாக இருக்கணும். தொழிலை நல்ல வியாபாரம் பண்ணி வெற்றியாக்கி தரேன். செட் பண்ணி கொண்டு வரேன். 2 பொம்பளை வருவா, அதில் அவன் இணைஞ்சல் போடுவான். அதான் கட் பண்ணி வச்சுருக்கேன். போ. கருப்பசாமிக்கு பொறுமை மகளே, என் சொல்ல கேட்டுட்டு சந்தோஷமாகிடுவேன். நிம்மதியாக இரு. ஓடு, என்கிட்ட பொறுப்பை படிச்சுக்கா. விளக்கம் கேட்டாங்கிறது போகிறது வர குழம்பிக்கிட்டே போவேன். சத்தப்பட கிடையாது. இல்லை கருப்பசாமிக்கு, ஐயன் கருப்பசாமிக்கு, ஐயன் கருப்பசாமிக்கு. அப்படியா? யார்? பத்திரத்தை கையில் வச்சுருக்கேன், அதுக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும். கோயம்புத்தூர் என்னுடைய டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்து எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் சாமி, அதை எனக்கு ஜெயிச்சு கொடுக்கணும்னு ஒருத்தர் கேட்குறாங்க. என்னப்பா டாக்குமெண்ட் எடுத்து யார்ப்பா ரெடியாக வச்சுருக்கா? எதுக்குப்பா வச்சுருக்கீங்க? என்னப்பா டாக்குமெண்ட் எங்கே வச்சுருக்கீங்கப்பா? பத்திரம் எங்கே வச்சுருக்கே? கால் வந்துட்டாங்க. எதுக்கு அவங்கள்ட்ட கொடுத்தீங்க உங்கள் பத்திரத்தெல்லாம்? சரி,
சரி. பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து என்னாச்சுன்னா இந்த இடத்தையும் வாங்கிட்டு நீ வெளியே வந்து போலீஸ் கேஸ் இப்போ உங்கள் பேருக்கு ரைட் இருக்கா அதில்? கால் வந்துட்டவங்க அடிச்சு விட்ருவோம். அவனா நம்மளான்னு பார்த்துட வேண்டாமா? நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாங்க. இவங்க பக்கத்தில் என்ன தப்பு இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல இருந்தவன் இப்போ உங்களை விரட்டுறவங்ககிட்ட அது நீங்கள் காலி பண்ணிக்காங்க, நான் சொல்ல மாட்டேன்னு சேர்த்து ரூபாய் அவங்ககிட்ட அடிச்சுட்டு ஓடிப்பிட்டான். இதுதான் நடந்த சம்பவம். ஆனால் நீதிமன்றத்து வழக்குப்படி உங்களுக்கு அந்த இடத்துல இருக்குது உரிமை இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் இப்போ நீதிமன்றம் வந்து பார்த்தோன்னா 4 போலீஸ் வச்சு அவனை பேசணும். அதுக்கு கோர்ட்லேருந்து ஆர்டர் போடணும். அந்த ஆர்டரை வாங்கி தரேன், சட்டப்படி அங்கே இருக்கக்கூடிய உரிமையை உனக்கே உருவாக்கி தரேன், எதிரி உன் பக்கத்தில் வராமல் தடுத்து நிறுத்தி உங்களை வாழ வச்சு தரேன். இப்படி நிமிந்து இல்லைம்மா, வாழ வைக்கிறேன். போய்ட்டு வா, இந்தா ஜெயிச்சுக்கா, பணம் பெருகும். போய்ட்டு வா. தேவகோட்டை எல்லை பரிசில் 1 கணவன் மனைவியுமாக வந்திருக்காங்க. சரி, அதே தேவகோட்டை எல்லையிலிருந்து என்னுடைய சொத்துக்களை விலையாக்கி என் மன வருத்தத்தை தீர்க்கணும்னு கேட்டு வந்த மகன் கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் யார் சார்? உங்கள் தந்தையா அவரு? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு காலத்தில் குதிரைகள் ஆடு மாடுகளெல்லாம் பேணி கிடந்த இடம் அது. ஆனால் இப்போ சட்டப்படி உரிமையை கொடுக்க முடியும்னு சொல்லி உறுதியாகிடுது. அதை வைகாசி மாதம் 20ஆம் தேதிக்கு உட்பட ஒருவரை வந்து வாங்கிறதுக்கு நான் அட்வான்ஸ் போட வச்சுருந்தேன். அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். அதே போல் இன்னொரு சொத்தை உருவாக்குறதுக்கு ஒரு வழிவகுத்து ஜெயித்து தரேன். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் மனக்குழப்பமும் கடன்களும் மனவேதனையும் இருக்குது. அதையும் தீர்த்து ஜெயிச்சு தந்தால் போதுங்களா? வேறு என்னப்பா வேணும்? ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். ஆனந்தம் மே மாதம் மே மாதம் மே மாதம் ஒரே வார்த்தையா? மே மாதத்துக்கு பிறகு முக்கிய லீடரை போய் பார்ப்பான் பையன். அதில் அவனுக்கு பொறுப்பும் கிடைக்கும், நிறைய பணங்கள் பெருகும். செல்வாக்காக இருக்க வைக்க இடத்துக்கு அட்வான்ஸை போட்டு தரேன், ஜெயிச்சுக்கலாம். வந்து என்னை ஆனந்தமாக பார்க்கலாம். இந்த கனியை அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும். இதை வீட்டில் வச்சு சாமி கும்பிடணும், ஜெயிக்கலாம். வீட்டு சாமி வெளியில் தான் இருக்குது, உள்ளே இல்லை. சும்மா பூஜையறையில் வச்சு கும்பிடுங்க, நான் வர வச்சு தரேன். இது கொண்டு போகணுன்னே வந்துடும். அதே தேவகோட்டை பகுதி யார் அங்கே நிற்கிங்களா? கால் வந்துட்டு வரலாம். வாங்க பக்கத்தில் வாங்க. இங்கே விடுப்பா, அங்கே நிற்க சொல்லாது, அங்கே வர சொல்லு. என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வரலாம். எங்கே வந்து நிற்கிறீங்க? சங்கிலி கருப்பசாமின்னு ஒரு கருப்பசாமி வராது, எங்கப்பா இருக்காரு? இருக்கிறாரு. உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். சுமார் ஒரு 9 மாதங்களாக அப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நோயும் பிணியுமாக வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு ஏதோ கோளாறு நடந்திருக்குமோங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. கோடாங்கடிச்சு கேட்கறதுக்கு பழைய காலத்தை மாதிரி வழி இல்லை. அதனால் கோளாறு நடந்திருக்கான்னு பார்த்தேன், நடக்கலை. ஆனால் இது இயற்கையின் சுழற்சி, எல்லாத்தையும் குணமாக்கி வெற்றியாக்கி தரேன். ஒருத்தருக்கு தொழில் சரியில்லைங்கிற வேதனை இருக்குது, அதையும் சரியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு இந்தாப்பா, வீடு குடிப்பாகாமல் இருக்குது. 6 மாதத்துக்கு பிறகு குடியேறலாம். இந்தா. அதே தேவகோட்டை எல்லை வீட்டில் துணைவியை பற்றி கேட்க வந்தவங்க. எங்கப்பா இருக்கா உன் மனைவி? என்னப்பா நீ எங்கப்பா இருக்க? எதுக்கு? தேவகோட்டை காரைக்குடி. எதுக்காக அங்கே போயிருக்கா? கால் வந்துட்டு வா.
50லும் ஆசை வரும். இன்னொரு தான் காரணம் ஆசையுடன் பாசம் வரும். அந்தரங்கள் கிடையாதம்மா, அது நாட்பட பிரச்சனை தானம்மா. இன்னொரு தரம் காலம் சொல்லலாம். பக்கத்தில் வந்து உட்கார முடியுமா? அவன் மனசை சீர்திருத்தி கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? அடுத்து நீ கோவப்பட்டு எதுவும் கடிக்க மாட்டிய, எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டிய. சபாஸ், உன் மேலே தவறு இல்லை. அவள் கேட்டாலும் அதையும் நான் அவளுக்கும் அப்படி தான் சொல்லுவேன். உன் மேலேயும் தவறு இல்லைம்மா, அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா யார் மனதும் பாதிச்சிடக்கூடாதுப்பா. ஏன்னா எல்லா மனத்தனும் தன் குற்றத்தை ஒத்துக்கிடுறதே இல்லை. ஆமாம், சின்சியராக இருந்தால் பொண்டாட்டி கோவச்சுக்கிட்ட தான் செய்வா. கொஞ்சம் வளைஞ்சு குழஞ்சி போனால் தான்டா நல்லா இருப்பா. அதனால் நீ கொஞ்சம் வளைஞ்சு போ. ரொம்ப கண்டிஷனாக ரயில் ரோடு மாதிரி போகாத. காலில் வந்துட்டு வா, புரிஞ்சுக்கிடுவியே. நல்லாக்கி தரேன். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் இறைவன் ஏதும் இல்லை. மனதில் அமைதி இருக்காது. என்னென்னா எல்லாமே கிடைக்கும். இந்தா ஒரு இடத்துல உனக்கு பணம் கிடைக்கும், அது பரிசாக இருக்கும். கடன்களும் தீரும். ஆமாம், மனைவியினுடைய மனநிலைகள் மாறும். அவளே ஃபோன் பேசிட்டு வருவா, பேசாமலும் வருவாள். இந்தா சந்தோஷமாக இருக்கும். அடுத்தவங்களை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு இருக்கோம்ல. சொற்பொழிவிலே பேசியிருக்கேன். அது சரியாக இருக்காண்டமா? போயிட்டா என்னடா அப்படி சொல்லுவாட்டுக்க. கர்மசாமிக்கு காங்கேயம் வந்துட்ட. காங்கேயம் காலில் வந்துட்டு வரலாம். பஸ்ஸில் ரொம்ப வேகமாக போவோம். ரோட்டில் அப்போ நின்னாலும் தெரியாது, ஆத்தா நின்னாலும் தெரியாது. சண்டை நட்டி பார்க்கும்பொழுது நம்ம அப்பா மாதிரி தெரிஞ்சுதே, நம்ம ஆத்தா மாதிரி தெரிஞ்சுதேன்போம். ஆனால் முகம் தெரியுமா ஒழுங்கா? அதை மாதிரி வாழ்க்கையின் வேகத்தில் பிள்ளைகள் முகம் தெரியாமல் போன பொண்டாட்டியும் உண்டு. பிள்ளைகள் முகம் தெரியாமல், பொண்டாட்டி முகம் தெரியாமல் இன்னொருத்தரோட போய் சேர்ந்த புருஷனும் உண்டு. உண்டுமா கிடையாதாடா? ஆனால் உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன், நீ பெற்ற 2 பிள்ளைகளை விட்டுட்டு உன் பொண்டாட்டி இன்னொரு வாழ்க்கையை தேடி ஓடி போயிட்டான். கால் வந்துட்டு வரலாம். இப்போ உன் மனது தெய்வமே தஞ்சம்னு இருக்கு. எப்படி இருக்கு? தெய்வமே தஞ்சம்னு இருக்கு. மண்ணுக்கு மரம் பாரம்மா, மரத்துக்கு இலை பாரம்மா, கொடிக்கு காய் பாரம்மா. இப்போ அவள் வேணுமா? என்னப்பா, காலங்கள் ஓடிப்போச்சு, ஆண்டுகள் ஓடிப்போச்சு, இவ்வளோ நாள் கழிச்சும் அவள் வேணும்னு சொல்லுதியே, என்ன மனசில் சொல்லுத நீ? அதுக்காக சொல்லுத. கால் வந்துட்டு வா. அதான் மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா. பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. சுரைக்காய் கொடி சின்னது, சுரைக்காய் பெருசு. பூசணிக்காய் கொடி சின்னது, பூசணிக்காய் பெருசு. தடியங்காய் கொடி சிறியது, அந்த காய் பெருசு. ஆனாலும் அந்த கொடி என்னத்தையும் தாங்கி பிடிச்சிக்கணும். உண்மையா இல்லையா? பிள்ளை இன்னொருத்தன், ஒரு பிள்ளை ஒரு பையனை போய் மிதித்தா அவனுக்கு வலிக்கும். அதே பிள்ளை தாயை மிதிக்கும், தாய்க்கு வலிக்காது. தாப்பனை தூக்கும்பொழுது நெஞ்சில் ஒரு மிதிக்கும். என்னல என்னைய மிதிக்கிற அப்படின்னு ஏதவா செய்வான். என் பிள்ளை மிதிக்கவே பாருப்பான். அதான் பெற்றவங்களுக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம். இந்த பிள்ளைகளை பேணி வளர்க்கக்கூடியதில் முதல்ல இருமாப்பிற பேசாமல் இருந்துட்டான். கழுதாவா திமிரு போயிட்டா, ஆண்டவன் பார்த்துக்கிடுவான் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பிள்ளைகள் வளர்ந்து பக்குவப்பட்டு வருகிற பொழுது, நீ பொறுத்திருக்கலாமப்பா, நீ பக்குவமாக இருந்திருக்கலாமப்பா அப்படின்னு நினைக்க. அந்த பிள்ளைகளுக்கு வரவு செலவு பார்க்குறது பணத்தை தான் கொடுக்க முடியும். சில சேவைகளை தாய் செய்யக்கூடிய சேவையை தந்தை செய்ய முடியுமாடா? முடியாது. அதனால்தான் ஒரு ஆணென்று பெண்ணென்று பகவான் படைத்தான். 1000 பகையே இருந்தாலும் குடும்பத்தை நடத்துறதுக்கு புருஷனும் இருக்கணும், பொண்டாட்டியும் இருக்கணும். உண்மையா இல்லையா? இருக்கணும். இப்போ கண்ணை மூடு, அவள் வருவாளா வர மாட்டாளான்னு பார்க்குறேன்டா பாரு. எல்லாரும் ஒரு முறை இவன் மேலே இறக்கப்பட்டு நம்ம ஐயா கருப்பசாமியை கூப்பிடுங்க பார்ப்போம்.
இந்தாடா அவனே உன் பொண்டாட்டியை விரட்டி விட்டுருவான். உன் பிள்ளைகளை பார்க்கறதுக்கு அவள் வந்து சேருவான். சந்தோஷமா இரு. என் காற்றுல இருக்கிற 2 பூவையும் எடுத்து உன் கையில் தந்துட்டேன். இனி குடும்பத்தோடு உன்னைய பார்ப்பேன், வெற்றி அடைவாள். நல்லா இருங்க, செல்லமாக இருங்க. இந்தா நானே தஞ்சம் என்று திருநீரை பூசு, புண்ணியமும் அடைவாய், வெற்றியும் அடைவாய். வாழ்க. கர்மசாமிக்கு